திமுக விவகாரமான கட்சின்னு தெரியும், ஆனால் இவ்வளவு வில்லங்கமான கட்சின்னு தெரியாது. பல குடும்பத்தை ஏமாற்றி பல்லாயிரக்கணக்கான இளைஞருடைய கனவுல மண்ணள்ளி போட்டு கோடி கோடியாக கொள்ளையடித்த திமுக ஊழல்வாதி ஒருத்தவர் வசமாக சிக்கியிருக்கிறார். அவரை காப்பாற்ற திமுக தலைமை துடிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த சம்பவத்தை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் புள்ளி விவரத்தோடு ஆதாரத்தோடு இன்னைக்கு மக்களிடையே திமுகவுடைய சுயரூபத்தை தோலுரிச்சிருக்கிறார். ஊழல் பெருச்சாளிகளை விசாரிக்கிறதுக்காக சிபிஐ விசாரணை, சிபிசிஐடி விசாரணைலாம் அமைச்சர் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் திமுக வித்தியாசமான கட்சி இல்லையா? ஊழல் செஞ்சதை மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சே, அது எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டு இருக்கிறாங்களாம். எவ்வளவு வித்தியாசமான கட்சி பாருங்க, எவ்வளவு வித்தியாசமான கட்சி. மத்திய அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தாங்க. அந்த கடிதத்தில் திமுகவுடைய மூத்த அமைச்சர், தமிழக அமைச்சர் KN நேரு அவர்கள் சுமார் 888 கோடி அளவிற்கு 2500க்கும் மேற்பட்டவர்கள்ட்ட நகராட்சி நிர்வாகத்தில் பொறியாளர் பணிக்கு, உதவி பொறியாளர் பணிக்காக 25 லட்சத்திலேருந்து 35 லட்சம் வரைக்கும் வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்றிருக்கிறார். அதற்கான தகுந்த ஆதாரமெல்லாம் கிடைச்சிருக்கு. எனவே KN நேரு மேலே வழக்கு பதிவு பண்ணணும்னு தமிழக காவல்துறைக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதம் வெளியாகி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் திமுக இதெல்லாம் வருதா, நாங்கள் அதை எப்படி திசை திருப்புறோன்னு வெவ்வேறு விஷயங்கள் மூலமாக அதை திசை திருப்புறாங்க. இப்போ திருப்பரங்குன்ற விவகாரமாக இருக்கட்டும், அது மாதிரியான பல விவகாரம் திக்கணும். தமிழனுக்கு ஆகச்சிறந்த மறதி இருக்குது, ஞாபக மறதி இருக்குது. இன்றைக்கி ஒரு விஷயத்தை மறக்கடிக்கணும், இன்னொரு விஷயத்தை திசை திருப்பி போட்டால் போதும்னு திமுக ரொம்ப நாசுக்காக காய நகர்த்தி அதை மறக்கடிச்சிட்டோன்னு நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அதை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தோலுரிச்சிருக்கிறாங்க. இப்போ திமுக என்ன பண்ணியிருக்கு தெரியுமா? அமலாக்கத்துறையை திமுக அமைச்சர் ஒருத்தவர் ஊழல் செஞ்சிருக்கிறார் என்றதை ஆதாரம் எங்கள்கிட்ட சிக்கியிருக்குன்னு வழக்கு தொடுக்க சொல்லுது. இந்த திமுக அரசு நியாயமான அரசா, மக்களுக்கான அரசா, ஜனநாயக ரீதியான அரசாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? ஜனநாயக ரீதியான அரசாக என்ன பண்ணியிருக்கணும்? தன்னுடைய அமைச்சராக இருந்தாலும் சரித்தான், ஊழல் செஞ்சு மாட்டிக்கிட்டார். மாட்டாத வரைக்கும் திமுக பிரச்சனை இல்லை, மாட்டிக்கிட்டார்ல அப்பயாவது. ஏன்னா தெரிகிற மாதிரியா ஊழல் பண்ணுறது, தெரிகிற மாதிரியா கொள்ளையடிக்கிறதுனாவது கூப்பிட்டு வச்சு ஒரு வழக்கை பதிவு செஞ்சு அந்த அமைச்சருக்கு தண்டனை பெற்று கொடுத்துருக்கும். ஆனால் திமுக என்ன தெரியுமா செஞ்சிருக்கு? அமலாக்கத்துறை லெட்டர் அனுப்பிட்டோம், வழக்கு போட வேண்டியது நாங்கள் தானே, அது நாங்கள் எப்படி எங்கள் அமைச்சர் மேலே வழக்கு போட்டுடுவோமா? அதைத்தான் எங்களுக்கு மங்கு வருது இல்லை அப்படின்னு அந்த லெட்டர், காவல்துறைக்கு அனுப்புகிற லெட்டர் இருக்குல்ல, அது எப்படி வெளியே போச்சு அப்படின்னு சிபிசிஐடி ஒரு விசாரணை நடத்துது. அப்போ திமுகவுக்கு என்ன கவலை? தன்னுடைய அமைச்சர் பல குடும்பத்தை ஏமாற்றி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பை பறித்து பணத்தை வாங்கிட்டு மற்றவனுக்கு கொடுக்கறது பிரச்சனை கிடையாது, அந்த அமைச்சரை தண்டிக்கணுன்றது அவங்களுக்கு என்ன கிடையாது. இந்த பிரச்சனை வெளியில் வந்துடுச்சு. நம்ம ஊழல்வாதி தான், அது மக்களுக்கும் தெரியும். ஆனால் அவங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருந்தால் தேர்தல் நேரத்தில் பொசுக்குன்னு அவங்களுக்கு கோவம் வந்து கொடுக்குற காசெல்லாம் வாங்காமல் தூக்கி போட்டுட்டு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஓட்டை போட்டுட்டாங்கன்னா நம்ம தெருவில் தானே நிற்கணும்னு திமுகவுக்கு தோணிருக்கு. உடனே திமுக என்ன பண்ணியிருக்கு? சிபிசிஐடி விசாரணை நடத்திருக்கு. எப்படா அது வெளில போச்சு? அப்படி நீங்கள் வெளில போனுச்சுன்னா எத்தனை பேர் ஊழல் பண்ணுறான்? எல்லாரும் சிக்கிக்கிட்டானா திமுகவோட நிலைமை என்ன? இன்றைக்கி பல்லாயிரம் கோடிக்கு அதிபதியாக திமுக அமைச்சர்களாக இருக்கிறாங்களே, நாளைக்கு இதை நம்பி தானே ஒரு அமைச்சரும் ஒரு எம்எல்ஏவும் 100 கோடி 200 கோடி தேர்தலுக்கு செலவு பண்ணலான்னு தயாராக இருக்கிறான். இப்படியெல்லாம் வெளில வந்துச்சுன்னா 100 கோடி 200 கோடி செலவு பண்ணி நம்ம ஜெயிச்சு வந்தால் பல்லாயிரம் கோடி சம்பாதிக்க முடியாதோ என்கின்ற அச்சம் அவர்களுக்கு வந்துடாதா அப்படின்னு திமுக நினச்சிருந்துருக்கலாம். சிபிசிஐடி விசாரணை ஒரு நம்பிக்கை கொடுக்குது திமுக. கவலைப்படாதீங்க அமைச்சர்களே, உங்களுக்காக நான் இருக்கிறேன், அது எப்படி அது வெளில போணுச்சுன்னு நான் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சிபிசிஐடி விசாரணை கேட்டிருக்கிறார். அதைத்தான் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக கடுமையாக கண்டிச்சிருக்கிறார். ஒரு மக்களுக்கான ஆட்சியாக இருக்கணும், அதை விட்டுட்டு ஒரு திமுக அமைச்சரை காப்பாற்ற துடிக்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும்னு கேள்வி கேட்டிருக்கிறார். சுமார் 2500 பணியிடங்கள், உதவி பொறியாளர் பணியிடம், முக்கியமான பணியிடங்கள். அந்த பணியிடத்திற்காக பல பேரை ராவும் பகலமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறா. நேர்மையாக போய் இந்த வேலையை கைப்பற்ற முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறா.
ஆனால் அந்த பணிக்கு நீங்கள் காசு வாங்கிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதனை திமுக மாவட்ட செயலர் பதவியா, வட்ட செயலர் பதவியா, இல்லை எம்எல்ஏ சீட்டா, எம்பி சீட்டா? அப்போ யாருடைய உரிமை இங்கே பறிக்கப்படுது? நீங்கள் சமூக நீதியை பற்றி பேசலாமா அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார். நியாயமான கேள்வி தானே? நியாயமான கேள்வி தானே? நல்ல கேள்வி தானே? ஆனால் திமுகட்டேருந்து பதில் வராது. திமுக என்ன பண்ணும்? சம்பந்தமே இல்லாமல் பாமக பற்றி வேறு விமர்சனம் ஏதாவது வைக்கும். அது திமுகவுடைய பிறவி குணம். அதை நம்ம விட்டுடுவோம். ஆனால் இந்த விஷயத்தை மக்கள் மறந்துடலாமா? குற்றம் செஞ்சவரையே இங்கே இப்போ நீ என்ன பண்ணிடுச்சு திமுக, மக்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. இப்போ அந்த 25 லட்சம் பணம் கொடுத்தவனுக்கு வேறு விதத்தில் எப்படியாவது நாங்கள் வேலையை போட்டுடுறோம். ஆனால் 2500 பேர் வேலைவாய்ப்பு பறிபோனை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன் அமைச்சர் சிக்கிக்கக்கூடாது என்கின்றதில் மிக தெளிவாக திமுக இருக்குது. அப்போ நம்ம எந்த மாதிரியான அரசை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் மத்தியானம் ஒரு ட்விட்டு போட்டிருக்கிறாரு. மத்தியானம் ஏதோ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, நியூஸ் சேனல் வந்துச்சு. திமுகவை அடக்கி ஒடுக்க அமலாக்கத்துறையை பயன்படுத்துகிறது பாஜக அப்படின்னு திமுக சொல்லியிருக்கு. சரி, அமலாக்கத்துறையை அவங்க பயன்படுத்திருப்பீங்க, திமுக அடக்க ஒடுக்கிறதுக்கே பயன்படுத்தும். நீங்கள் தான் உத்தமராச்சே, நியாயஸ்தர்களாச்சே, நிரூபிக்க வேண்டியது தானே? நிரூபிக்க வேண்டியது தானேங்க? ஏன் நிரூபிக்க மாட்டேன்றீங்க? உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குன்னு தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமிய சகோதர மக்களுக்கு ஆட்சேபனை இல்லாத போதும் கூட திருக்கல்ல தீபம் ஏற்ற அனுமதிக்க மாட்டேன்றீங்க. சரி, அந்த பிரச்சனை இருக்குதா? அதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குதா? சுமூகமாக பேசி தீர்த்துட்டு உடனே தீபம் ஏற்றத்துக்கு வழி பண்ணுவோம் அப்படின்னா இரண்டு தரப்பு மக்களையும் சுமூக வழிபடுத்தவும் மாட்டான்றீங்க. உங்களுக்கு அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக வேங்கைவேல் வழக்கை இழுன்னு இழுத்துட்டு இருந்தீங்க. உங்களுக்கு அதிகாரம் இருக்குது என்பதற்காக கள்ளக்குறிச்சி விவகாரத்தை திசை திருப்பிக்கிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி மத்திய அரசு ஒரு குற்றவாளி அடையாளப்படுத்தியிருக்குது KN Neeruவை. ஏங்க அவங்கள்ட்ட உங்களை அச்சுறுத்துறதுக்காக கூட பண்ணட்டுங்க. ஏன் நீங்கள் தான் நியாயஸ்தர்களாச்சே, நிரூபிக்க வேண்டியதானே? நாங்கள் குற்றமற்றவர்கள், நாங்கள் அப்பழுக்கற்றவர்கள், நாங்கள் நியாயஸ்தர்கள்னு நிரூபிக்க வேண்டியதானே? இன்றைக்கி இவங்க கம்பு சுற்றுவாங்க. திமுகவை அடக்க ஒடுக்கிறதுக்காக அவங்க அமலாக்கத்துறையை ஏவுறாங்க. எப்படி ஏவுவான்? நீ ஊழல் பண்ணலாம், எப்படி ஏவ முடியும்? நீ ஊழல் பண்ணலாம், எப்படி ஏவ முடியும்? இதே எத்தனை இடத்துக்கு ஏமாற்ற போகிறீங்க? பாஜக கை காட்டி ஏமாத்துறது, இல்லை சனாதனம் சொல்லி கை காட்டி ஏமாத்துறது, இல்லை இந்துத்துவானுக்கு கை காட்டி ஏமாத்துறது, இல்லை சாதியம்னு சொல்லி கை காட்டி ஏமாத்துறது. எத்தனை நாளைக்கு? இன்னொன்று கேட்குறார், மதுரைக்கு வளர்ச்சி தான் தேவை அப்படின்னு MK ஸ்டாலின் அவர்கள் கேட்குறார். 60 வருஷமாக நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்களே, எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் இருந்துருக்கீங்களே, நீங்கள் என்ன வளர்ச்சியை தமிழ்நாட்டுக்கு கிழிச்சிங்க அப்படின்னு மக்கள் திருப்பி கேட்டால், ஒரு நாள் மணிக்கு சென்னை தாங்கலை, நீங்கள் வளர்ச்சியை பற்றி பேசலாமா அப்படின்னு மக்கள் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சமூக நீதி விவகாரத்தில் மிக தீவிரமாக செயல்படக்கூடியவர். அவர் அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இங்கே 2500க்கும் மேற்பட்ட மாணவருடைய உரிமை பறிப்பு இருக்குது. பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமுதாயத்து மக்களுடைய மாணவருடைய உரிமை பறிப்பு இருக்குது. அந்த நேர்மையாக அந்த வேலையை கொண்டு போயிருந்தால் பட்டியல் சமுதாயத்திலிருந்து குறைந்தபட்சம் ஒரு 200லேருந்து 250 இல்லை ஒரு 500 வரைக்குமாவது மாணவர்கள் ஒரு உதவி பொறியாளர்களாக போயிருக்க முடியும். பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட அடித்தட்டு மக்கள் உதவி பொறியாளர் பணிக்கு போயிருக்க முடியும். இதெல்லாம் யார் கேள்வி கேட்கணும்? திருமாவளவன் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கணும். ஆனால் அவர் கேள்வி கேட்கல. இவங்க கூட திமுக கூட்டணியில் இருக்கிறாரு, கேள்வி கேட்கல. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்கள் உச்ச மண்டையில் உரைக்கிற மாதிரி ஒவ்வொரு தடையும் உங்களுக்கு குட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறார். இவங்களுக்கு பெரிய தலைவலியாக தான் இருக்குது திமுகவுக்கு. என்னடா நம்ம செய்கிற அத்தனை திருட்டுத்தனத்தையும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் புட்டு வச்சிடுறாரு. நம்ம எத்தனை தான் சொன்னாலும் அவர் கேட்குற கேள்விக்கு நேராக பதில் சொல்லாமல் நம்ம என்ன தான் வகை வகையாக கம்பு சுற்றினாலும் பழைய மாதிரி ஏமாற்ற முடியலையே. இப்போ சமூக வலைதள வளர்ச்சி, மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான், மக்களை ஏமாற்ற முடியலையேன்ற ஒரு பதட்டம் தான் திமுகவுக்குள்ள. ஒரு நியாயமான ஒரு இயக்கமாக இருந்தால், நியாயமான ஒரு ஆட்சியாக இருந்தால், ஆட்சியில் ஒருத்தன் குத்தம் பண்ணியிருக்கிறான்னு அமலாக்கத்துறை சொல்லுதா, வழக்கு போடு. என்ன வந்துட்டு போகுது? வழக்கு போடு. நீங்கள் என்ன சொல்றீங்க? 838 கோடி அடிச்சிட்டியா? அப்போ என்ன ஒரு தேர்தல் செலவுக்கு ஒரு 500 கோடி போட்டு ஒதுக்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளார பிரிச்சுப்பீங்க. சமூக நீதி, இதுதான் சமூக நீதி. திமுகவுடைய சமூக நீதி அதுதான். திமுகவுடைய சமூக நீதி என்னென்னா, தங்கச்சிக்கு MP சீட்டு, மகனுக்கு துணை முதலமைச்சர், மாமா பையனுக்கு மத்திய சொன்ன MP பதவி,
இதுதான் திமுகவுடைய சமூக நீதி. அதை தாண்டி பிற்படுத்தப்பட்ட மக்கள் முன்னேறணும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் முன்னேறணும், பட்டியல் சமுதாயத்து மக்கள் முன்னேறணும், அவங்க ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு. உதவி பொறியாளர் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பணி. அந்த பணிக்கு நீங்கள் லஞ்ச பணத்தை வாங்கிட்டு உள்ளார விட்டுடுறீங்க. நாளைக்கு அவன் கட்டின பாலம் இடிஞ்சு விழுந்துடுது, அவன் போட்ட ரோடு ஒரே மாதத்தில் ஓட்டையாகிடுது. அவன் என்ன சொல்லுவான்? நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க? பணத்தை வாங்கிட்டு தான் நான் ஓட்டு போட்டேன், என்கிட்ட நீ உரிமையாக கேட்காதான்னு சொல்லுவேன். அவன் என்ன சொல்லுவான்? 25 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து தான் நான் வேலைக்கு வந்திருக்கிறேன், நான் போட்ட பாலம் இடிஞ்சு தான் விழும், நான் போட்ட ரோடு ஓட்ட உடச்சாத்தான் தான் இருக்குதோ. அப்படியா இருந்தால் நீ திறமையான வேலைக்குள்ளார விட்டு வந்துருக்கணும், அப்படி கொண்டு வர கட்சிக்கு நீ ஓட்டு போட்டு வந்துருக்கணும். மக்களை பார்த்து நாளைக்கு அவன் கேள்வி கேட்பான், உண்மையுமே கேள்வி கேட்பான். அவன்கிட்ட நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? அவன் 35 லட்ச ரூபா பணத்தை போட்டு வேலைக்கு வந்திருக்கிறான், அவங்ககிட்ட நம்ம திறமையை எப்படி எதிர்பார்க்க முடியும்? திறமையாக இருக்கிறவன் எதுக்கு 35 லட்ச ரூபா பணம் கொடுத்து வேலைக்கு வரான்? சிந்திக்கணுமா இல்லையா? மக்கள் சிந்திச்சா சரிதான்.